Section 227. Giving false evidence. Whoever, being legally bound by an oath or by an express provision of law to state the truth, or being bound by law to make a declaration upon any subject, makes any statement which is false, and which he either knows or believes to be false or does not believe to be true, is said to give false evidence. Explanation 1. A statement is within the meaning of this section, whether it is made verbally or otherwise. Explanation 2. A false statement as to the belief of the person attesting is within the meaning of this section, and a person may be guilty of giving false evidence by stating that he believes a thing which he does not believe, as well as by stating that he knows a thing which he does not know. Illustrations. A. In support of a just claim which B has against Z for 1,000 rupees, falsely swears on a trial that he heard Z admit the justice of B's claim. A has given false evidence. B. Being bound by an oath to state the truth, states that he believes a certain signature to be the handwriting of Z, when he does not believe it to be the handwriting of Z. Here states that which he knows to be false, and herefore gives false evidence. C. Knowing the general character of Z's handwriting, states that he believes a certain signature to be the handwriting of Z, in good faith believing it to be so. Here A statement is merely as to his belief, and is true as to his belief, and therefore, although the signature may not be the handwriting of Z, has not given false evidence. D. Being bound by an oath to state the truth, states that he knows that Z was at a particular place on a particular day, not knowing anything upon the subject. A gives false evidence whether Z was at that place on the day amid or not. E. An interpreter or translator gives or certifies as a true interpretation or translation of a statement or document which he is bound by oath to interpret or translate truly, that which is not and which he does not believe to be a true interpretation or translation. A has given false evidence. பிரிவு 227. தவறான ஆதாரங்களை வழங்குதல். யார் சத்திய பிரமாணத்தால் அல்லது உண்மையை கூறுவதற்கான சட்டத்தின் வெளிப்படையான ஏற்பாட்டால் சட்டப்பூர்வமாக கட்டப்பட்டவர் அல்லது எந்தவொரு விஷயத்திலும் ஒரு அறிவிப்பை வெளியிடுவதற்கு சட்டத்தால் கட்டப்பட்டவர், எந்தவொரு அறிக்கையையும் பொய்யானவர், மேலும் அவர் அறிந்தவர் அல்லது நம்புகிறார். பொய்யாக இருங்கள் அல்லது உண்மை என்று நம்பாதீர்கள், தவறான ஆதாரங்களை கொடுப்பதாக கூறப்படுகிறது. விளக்கம் 1. ஒரு அறிக்கை இந்த பிரிவின் அர்த்தத்திற்குள் உள்ளது. அது வாய்மொழியாகவோ அல்லது வேறுவிதமாகவோ செய்யப்படுகிறது. விளக்கம் 2. சான்றளிக்கும் நபரின் நம்பிக்கையை பற்றிய தவறான அறிக்கை இந்த பிரிவின் அர்த்தத்திற்குள் உள்ளது. மேலும் ஒரு நபர்தான் நம்பாத ஒரு விஷயத்தை நம்புவதாக கூறி தவறான ஆதாரங்களை வழங்கியதற்காக குற்றவாளியாக இருக்கலாம். அதேபோல் தனக்கு தெரியும் என்று கூறுவதன் மூலமும் அவருக்கு தெரியாத ஒரு விஷயம். எடுத்துக்காட்டுகள். இசட் மீது 1000 ரூபாய்க்கு பி வைத்திருக்கும் ஒரு நியாயமான கூற்றுக்கு ஆதரவாக பியின் கூற்றின் நீதியை இசட் ஒப்புக்கொண்டதை கேட்டதாக ஒரு விசாரணையில் பொய்யாக சத்தியம் செய்கிறார். தவறான ஆதாரங்களை அளித்துள்ளார். உண்மையை கூறுவதற்கான உறுதிமொழிக்கு கட்டுப்பட்டு Z-இன் கையெழுத்து என்று அவர் நம்பாத போது Z-இன் கையெழுத்து என்று அவர் நம்புகிறார் என்று கூறுகிறார். இங்கே தனக்கு தெரிந்ததை கூறுகிறது. பொய்யாக இருங்கள் இங்கே முன் தவறான ஆதாரங்களை தருகிறது. இசட் கையெழுத்தின் பொதுவான தன்மையை அறிந்து
ஒரு குறிப்பிட்ட கையொப்பத்தை இசட் கையெழுத்து என்று அவர் நம்புகிறார் என்று கூறுகிறார். நல்ல நம்பிக்கையுடன் அது அவ்வாறு இருப்பதாக நம்புகிறார். இங்கே ஏயின் அறிக்கை அவரது நம்பிக்கையை பற்றியது, மேலும் அவரது நம்பிக்கைக்கு உண்மை. எனவே கையொப்பம் Z இன் கையெழுமாக இல்லாவிட்டாலும் ஏ தவறான ஆதாரங்களை வழங்கவில்லை. ஏ உண்மையை கூறுவதற்கான சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் Z ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்தார், இந்த விஷயத்தில் எதுவும் தெரியாது என்று தனக்கு தெரியும் என்று கூறுகிறார். Z அந்த நாளில் அந்த இடத்தில் இருந்தாரா இல்லையா என்பதற்கு ஏ தவறான ஆதாரத்தை அளிக்கிறது. ஒரு மொழிபெயர்ப்பாளர் அல்லது மொழிபெயர்ப்பாளரான ஏ ஒரு அறிக்கை அல்லது ஆவணத்தின் உண்மையான விளக்கம் அல்லது மொழிபெயர்ப்பாக வழங்குகிறார் அல்லது சான்றளிக்கிறார். அதை அவர் உண்மையாக விளக்குவதற்கு அல்லது மொழிபெயர்ப்பதற்கு சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும். அது இல்லை, அது உண்மையானது என்று அவர் நம்பவில்லை. விளக்கம் அல்லது மொழிபெயர்ப்பு. ஏ தவறான ஆதாரங்களை அளித்துள்ளார். धारा 227 झूठे सबूत देना। जो कोई सत्य बताने के लिए शपथ या कानून के स्पष्ट प्रावधान से कानूनी रूप से बाध्य है या किसी विषय पर घोषणा करने के लिए कानून से बाध्य है, वह कोई भी बयान देता है जो गलत है और जिसे वह या तो जानता है या मानता है। झूठा हो या सच नहीं मानता, गलत सबूत देने के लिए कहा जाता है। स्पष्टीकरण एक बयान इस खंड के अर्थ के भीतर है, चाहे वह मौखिक रूप से या अन्यथा किया गया हो। स्पष्टीकरण 2 प्रमाणित करने वाले व्यक्ति के विश्वास के बारे में एक गलत बयान इस धारा के अर्थ में है और एक व्यक्ति यह कहकर झूठे सबूत देने का दोषी हो सकता है कि वह उस चीज पर विश्वास करता है जिस पर वह विश्वास नहीं करता है, साथ ही यह कहकर कि वह एक चीज जानता है वह चीज जो वह नहीं जानता। चित्रण ऐसे न्यायोचित दावे के समर्थन में जोख ने 1000 रुपए के लिए झ के विरुद्ध किया है। एक विचारण पर मिथ्या शपथ लेता है कि उसने झ को ख के दावे के न्याय को स्वीकार करते हुए सुना है। ए ने झूठे सबूत दिए हैं। ए सच्चाई बताने की शपथ से बंधा हुआ है, कहता है कि वह एक निश्चित हस्ताक्षर को जेड की लिखावट मानता है जबकि वह इसे जेड की लिखावट नहीं मानता है। यहाँ ए बताता है कि वह क्या जानता है झूठा हो और यहाँ पहले से ही झूठा सबूत देता है। जेड की लिखावट के सामान्य चरित्र को जानते हुए यह बताता है कि वह एक निश्चित हस्ताक्षर को जेड की लिखावट मानता है, कने सद्भाव पूर्वक ऐसा मानते हुए। यहाँ ए का बयान केवल उसके विश्वास के रूप में है और उसके विश्वास के रूप में सच है और इसलिए हालांकि हस्ताक्षर जेड की लिखावट नहीं हो सकते हैं, ए ने झूठे सबूत नहीं दिए हैं। ए सच्चाई बताने की शपथ से बंधा हुआ है, कहता है कि वह जानता है कि जेड एक विशेष दिन पर एक विशेष स्थान पर था, इस विषय पर कुछ भी नहीं जानता था। ए झूठे सबूत देता है कि जेड उस दिन उस स्थान पर था या नहीं। एक दुभाषिया या अनुवादक किसी बयान या दस्तावेज की सच्ची व्याख्या या अनुवाद के रूप में देता है या प्रमाणित करता है जिसकी वह सही मायने में व्याख्या या अनुवाद करने की शपथ से बंधा हुआ है, जो नहीं है और जिसे वह सही नहीं मानता है। व्याख्या या अनुवाद। ए ने झूठे सबूत दिए हैं।